ஆண்டவர் யோபின் புஸ்தகத்தில், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 39ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்களை எனக்கு காண்பித்தார். அங்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை தீக்குருவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அதற்கு ஆஸ்ட்ரிஸ். ஜோப், த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 39 verse 11, 12, 13. 13ஆம் வசனத்தை 11 வாசிப்போமே. அது அதிக பலமுள்ளது என்று நீ நம்பி, அது அதிக பலமுள்ளது என்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? அதனிடத்தில் வேறு ஏதாவது வேலை வாங்க முடியுமா? உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து, அது தானியத்தை வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? அதை சேர்க்கும் என்று நீ நம்புவாயோ? 13ஆம் வசனம். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு. 14ஆம் வசனம். அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிபட்டு உடைந்து போம் என்பதையும், காலால் அவைகள் உடைந்து போனால் என்ன ஆகும் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைப்பதே இல்லை. Please, dear brothers and sisters, those who are watching this live telecast, please turn your Bible to Old Testament, book of Job from 10 to 15, 5 words. Please read and please you can understand the mind of the ostrich. யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே நீங்கள் எளிமையாக தனக்கு திறமை, உருவ அமைப்பு, பலம் எல்லாம் இருந்தாலும் சரியான காரியத்திற்கு மனிதனுக்கும் உதவி செய்யாமல் தனக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற தீக்குருவியின் மனநிலைமையை, தீக்கோழி என்று சொல்லுவோம், அதனுடைய மனநிலைமையை ஆண்டவர் யோபுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்டது? உயரத்தில் பெரியது. அது எப்படிப்பட்டது? செட்டைகளை அடித்து அது ஓடுனாலே போதும், அவ்வளவு வேகம். அது குதிரைகளை விட, நாரைகளை விட வேகமாக ஓடும். எனக்கு அருமையான தீக்குருவி அது என்ன செய்கிறது? ஆனால் தன் முட்டைகளை தரையிலே போட்டுவிட்டு மண்ணை தோண்டி, ஆழமாக கூட தோண்டுவதில்லை, கொஞ்சமாக தன் அழகினால் மண்ணை தோண்டி அதை மூடி வைத்து விட்டு போய்விடுகிறது. வானத்திலிருந்து இறைவன் பார்க்கிறார், அடடா, இந்த தீக்குருவிக்கு இவ்வளவு நான் உடல் அமைப்பையும் வளத்தையும் பலத்தையும் கொடுத்தோம், அது தரையில் டொம்மு டொம்முன்னு முட்டையை போடுதே, உட்காந்து போடாது. கோழி என்ன செய்யும்? முட்டை போடும்போது என்ன செய்யும்? அமர்ந்து உட்கார்ந்து அது போடும், அந்த முட்டை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. ஆனால் தீக்குருவி அப்படி அல்ல. அப்போ காலால் அது மிதிவிட்டு போகும் என்று அதற்கு அறிவில்லையே. ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு முன்பு இருக்கிற வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்கிறாரு, அது வேகமாக ஓடுவதற்கு பயன்படுத்தலாம், கறி சமைச்சு பயன்படுத்தலாம், ஆனால் மனிதர்களுக்கு உணவை உண்டு பண்ணி களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. ஒரு மாடு இருக்கிறது, வீட்டில் மாடு வளர்க்குறோம், காளை மாடு. நம்ம நாட்டிலே, நம்ம தமிழ்நாட்டிலே பிரபலமான காளை காங்கேயம் காளை. ரொம்ப திறமையானது, அழகாக இருக்கும், கொம்பு நல்ல அழகாக இருக்கும். அதை விட ஜல்லிக்கட்டு காளை, அது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது, அது வீர விளையாட்டுக்கு தான் பயன்படுத்த முடியும். ஒரு மாடை வீட்டில் வளர்க்குறோம், காளை மாடுகளை வளர்க்குறோம், அதை வச்சு உழுகலாம், அதை பயிர் பரம்படிக்க பழக்கலாம், வீட்டில் களஞ்சியத்துக்கு கொண்டு வந்து அது மேலே சுமை என்ன செய்யலாம், ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்கலாம். மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எஜமானுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் தீக்கோழி, ஆஸ்ட்ரிஸ், அதனால களஞ்சியத்திலே தானியங்கள் சேர்வதில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பல ஊழியக்காரர்களை, பல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், தயவாக என் மகனே, மகளே, நான் உன்னை படைத்திருக்கிறேன், உனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறேன், தாளந்தை கொடுத்திருக்கிறேன். நீ முட்டையை தரையிலே போட்டுவிட்டு மிருகங்கள் மிதிப்படுவதற்கு, அல்லது அதை நீ புரோஜனம் இல்லாமல், உனக்கும் புரோஜனம் இல்லாமல் போகும்படி செய்கிறாய். களஞ்சியத்துக்கும்
தானியங்களை கொண்டு வராமல் இருக்கிறாய், தயவு செய்து உன்னுடைய மனநிலைமை இன்றைக்கு மாற்று, இல்லை என்றால் நான் உன் பேரில் தீ கொளுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஐந்து வசனங்கள் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறது மனித சமுதாயத்துக்கு சேவை செய்து, அவர்களுக்கு ஆலோசனை செய்து, நன்மை செய்து, பாட அனுபவித்து, களஞ்சியத்தில் கதிர்களை கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்கணும். களஞ்சியம்தான் திருச்சபை. கரங்களை வைத்து ஒரு அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு வேணால் வாங்கி கொடுக்கலாம், ஃபோன் வாங்கி கொடுக்கலாம், பைக்கு வாங்கி கொடுக்கலாம், படிப்பு பெரிய பெரிய படிப்புக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். எல்லாம் செய்தாலும் அவர்களுக்கு ஒழுக்கமாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்கிற பண்பை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா அது தீக்கோழியின் வாழ்க்கைக்கு சமானம். இந்த தீக்கோழியை பற்றி நீங்கள் இன்னுமாக கூகுளில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல நேரங்கள் அது வேகமாக ஓடுமா, ஓட முடியாத ஒரு சமயம் வரும்போது என்ன செய்யுமா, படபடபடன்னு குழி தோண்டி தன் தலையை மட்டும் மூடி உள்ளே வச்சுக்கிறோமா. என்ன செய்யுமா, தலையை மட்டும் வளைத்து அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிறோமா. அது நினைக்குது என் உடம்பு முழுக்க எங்கே தான் இருக்குது, மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருச்சு, எதிரிக்கு தெரியாமல் நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். பின்னாடி தான் அதோட உடம்பு தான் தாண்டி தெரியுமே. யோசிச்சு பார்த்தீங்களா? அதே போல் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாமே, நான் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டேன், என் கழுத்தில் 10 சிலுவை, என் நெஞ்சில் 10 சிலுவை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது என் பாவம், யாருக்குமே நான் நல்லா வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நாசுக்காக இருக்கிறேன். இல்லை, வெளியரங்கம் ஆகாத பாவம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் கர்த்தரால் எல்லாமே வெளியரங்கம் ஆகும் பொழுது நாசங்களும் மோசங்களும் அவமானங்களும் உங்களுக்கு வந்துவிடும். அப்போது இதுதான் ஆபத்து காலம். ஏன் அந்த ஆபத்து காலம்? பல ஊழியக்காரர்கள் களஞ்சியங்களுக்கு கோதுமையை கொண்டு வந்து சேர்க்கிற, களஞ்சியங்களுக்கு தானியத்தை கொண்டு வந்து சேர்க்காமல் விதைத்து விட்டு அதை ரோட்டிலேயே அறுத்து கிடக்க, அது பற்றி கவலைப்படாமல் இருக்கிற ஒரு நிலைமையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வேதத்தை திருப்பி பிலிப்பியருக்கு எழுதும் நிருபம் நீங்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து கொண்டு, எனக்கு என்ன, நான் பேசாமல் இருக்கலாம், என் காலம்தான் முடிந்து விட்டதே, நான் பேசாமல் ஜெயிலில் இருந்து ஆண்டவரை போய் சேரட்டும் என்று சொல்லவில்லை. அங்கிருந்து நிருபங்களை எழுதுகிறார். அந்த நிருபங்களில் ஒன்றை எழுதும்போது அந்த 3ஆம் அதிகாரம் அல்லது 4ஆம் அதிகாரம் எனக்கு வாசித்து உதவி செய்யுங்கள். அதில் சொல்கிறாரு, அநேகர் தன் வயிற்றுக்காக பிழைப்பு நடத்துகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். 18-19 வாசிங்க. சாப்டர் 3 verse 18 and 19 வாசிங்க. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், தீக்கோழியை போல. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று, dear brother and sister, இயேசு கிறிஸ்து என்று வாயிலே சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சுமந்து தீர்த்த ஆத்ம பாரமுள்ள சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், இப்பொழுதும் கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, லட்சை shameful life, shameful ending. Dear brothers and sisters, do not try to harvest shameful end. God want to give a happy end to your life. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும். அது மகிமையற்றதாக இருக்கக்கூடாது, அது அவமானத்தோடு கூடியதாக இருக்கக்கூடாது. காரணம் என்ன? அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை பற்றி சிந்திப்பதே இல்லை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. Those who are always thinking about the world and worldly lust, worldly pleasure, worldly famous. ஐயா, உலகத்தில் மாத்திரம் பெரிய ஆளா இருந்தா போதாது ஐயா, பேரும் புகழும் தானா வரும். பேர் புகழை தேடுவதற்காக நாம் அதற்கு பின்னாடி போகக்கூடாது.
நாம் கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே, இந்த மத்தியான வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் மனுஷனிடத்திலிருந்து வருகிற மகிமைக்காகத்தானே இந்த பாடுபடுகிறீர்கள். அதன் முடிவு லட்சை, அதன் முடிவு அவமானம், அதன் முடிவு நிந்தை. மனுஷர்கள் மத்தியில் பேர் புகழ் எடுக்க வேண்டும் என்ற எண்ணாதீங்க. பேர் புகழையும் கொடுப்பது இறைவன். அது தானாக வந்து சேரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா. உங்கள் பேருக்காக, புகழுக்காக நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது வரும். அது வர்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது அவமானப்பட்டு அது அள்ளு சில்லறையாக போய்விடும், நிலையாக நிற்காது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் மிக மிக காலை வேளையில் சொன்னார், அநேக ஊழியக்காரர்கள், அநேக தேவதாசருடைய நிலைமை தீக்கோழியின் நிலைமையை போல் இருக்கிறது, நீ அதிலே ஜாக்கிரதையாயிரு என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்தில் ரகசிய வருகையாவது, பகிரங்க வருகையாவது, மோட்சமாவது, நரகமாவது நாம் உயிரோடு இருப்பதை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் பணம் பணம், பேர் பேர் புகழ் என்று சொல்லிக்கொண்டு. என் அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையிலே உன் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால், உனக்குள் இருக்கிற இந்த தீக்கோழியின் அனுபவத்தை விட்டுவிட்டு நீ தீயை கக்குகிற தேவனுடைய அக்கினி குஞ்சாக மாற வேண்டும். கரங்களை வைத்து அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. காரணம், தேவாதி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், அவர் தமது ஊழியக்காரர்களை அக்கினி சுவாலைகளாக, தம்முடைய ஊழியக்காரர்களை காற்றுகளாக மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். சோர்வுகள், அரசியலிலே உண்மை இல்லாத மக்களால் வருகிற சோர்வுகள் தேசத்தை ஆட்டி படைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லாமல் தனக்கு பேர் புகழ் வர வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை மறைக்கிற பல பின்மாற்ற பரிசுத்தவான்களால் தேசங்களுக்கு ஆபத்து காலம் வருகிறது. கடைசியாக ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? உங்கள் வாயிலே அவர்களுக்கு இனிப்பாக ஏதாவது கிடைத்தால் போதும், அது முழுங்குற வரைக்கும், அது மெல்ற வரைக்கும் அக்காவை போல உண்டுமா, அண்ணனை போல உண்டுமா, அடுத்து முழுங்கி முடிச்சாச்சு, யார் நீயே, உனக்கு எனக்கு என்ன? அப்ப தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் படித்தவர்களோ படிக்காதவர்களோ சக மனிதனை நேசிக்கிற அந்த அன்பு இல்லாத காலத்தில் வாழ்கிறோம். துரோகமான வாழ்க்கைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தங்களுடைய மகிமையை அவர்கள் விட்டு போடுகிறவர்களாக இருக்கிறார். மனுஷனாவே அவனுக்கு ஒரு 6 அறிவு இருக்கணும், இல்லையா? 6 அறிவா 5 அறிவா? 6 அறிவு தானே மனுஷனுக்கு. ஆனால் இங்கே பூரா 5 அறிவில் தானே வேலை செய்யுது. பணம் வருதுன்னா அண்ணன் தம்பி, இன்னொருத்தன் கொடுக்கறதுன்னா சந்தோஷம், நான் செலவழிக்கிறதுனா ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. அடுத்தவங்ககிட்ட போய் இலவசமாக சாப்பிடணும்னா எனக்கு 5 ஆம்லேட் கொடு, 5 ஜூஸ் கொடு. என் கையிலேருந்து நான் செலவழிக்கிறா இருந்தா ஐயோ நாங்களாம் இல்லாதவங்க அப்படி சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் 4 ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவான். ஒரு பாட்டில் வாங்கி அதில் 4 குழா போட்டு உறிஞ்சிக்கங்கடா. அப்போது ஆண்டவர் பார்க்குறார், தெய்வம் பார்க்குறார், ஏன் இந்த மனிதர்களுக்கு புத்தி இப்படி போகுது? இதை நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது எனக்கு அருமையான அது மிகவும் காய்மாந்தகாரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆதி நாட்களில் ஆதாம் எப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளிவந்த பின்பு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தனக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை என் தம்பி தானே, அவன் எனக்கு போட்டியாளன் கிடையாது, அவன் நன்றாக இருந்தாலும் நான் நன்றாக இருந்தாலும் நல்லது என்று நினைக்க கூட புத்தி இல்லாத காயினை போல இருக்கிறார்கள். அதே காய்மாந்தர குணத்தை அப்படி நீங்கள் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் முதல் ராஜாவாக வந்த
சவுலிடத்தில் பார்க்கலாம். தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணி அவருடைய கட்டளைப்படி நான் நடந்தால் என்னை நிராகரிக்காமல் வைத்திருந்து எனக்கு அப்புறம் என் மகனையும் வைப்பார், நான் சந்தோஷமாக இருப்பேன் என்கிற எண்ணம் இல்லாமல் தன் இஷ்டப்படி நடந்தான். உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். அதற்கப்புறம் தேவன் அவனை தள்ளி அவனுடைய சொந்த மருமகன், மகளை கட்டின மருமகன் தாவீதை கொண்டு வந்தார். அப்பொழுதாவது அவனுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருந்த அறிவு இல்லை. என்ன அறிவு? மகன் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், மருமகன் வந்தாலும் எனக்கு தான் சந்தோஷம். அல்லே சொல்லுங்க. என் குடும்பத்தில் இருந்து தானே ராஜ மரியாதை வருது, என் குடும்பத்துக்கு தானே அந்த ராஜ கிருபை கிடைக்குது என்று அவன் நினைக்கல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஜெஸ்ஸியின் மகன், இந்த பெத்லகேமில் பெயர் பெற்றவனாக இருக்கிற தாவீதோட அப்பா பேர் என்ன? ஈசாய். ஆங்கிலத்தில் ஜெஸ்ஸின்னு போட்டிருக்கு. ஈசாயின் மகன் அல்லவா அப்படின்றான். ஈசாயின் மகன் தான். ஆனால் ஈசாயின் மகன் இப்பொழுது யார்? ஓ மருமகன். கரங்களை தட்டி கத்திர சோதரிப்போமாக, அல்லையே சொல்லுவோமாக, அல்லையே சொல்லுவோமாக. அப்போ ஜனங்களுக்குள்ள சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து உயர்ந்த உடனே மனைவியோடு கூட பிறந்தவர்களை மதிப்பது கிடையாது, தன் புருஷனோடு பிறந்தவர்களை மதிப்பது கிடையாது. குடும்பங்களிலே ஒரு நிலைமைக்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ராஜரீகத்தை கொண்டு வருகிறாரே, அதற்கு காரணமாக இருக்கிறானே, அவர்களை கனம் பண்ணுவோம் என்று நினைப்பது கிடையாது. அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நமக்குள் இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு. இப்போ இன்னைக்கு மனித சமுதாயத்துக்குள்ளே பாருங்க, பெரிய பெரிய துரோகமான காரியங்கள், சொல்வதற்கே அருவருப்பாக இருக்கிற காரியங்கள். போன வாரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூர் போகிற சாலையில் கொலை செய்யப்பட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணமோ காரிலிருந்து ஒரு பெண் தூக்கி வீசி எறியப்படுகிறாள். சிசிடிவி காட்சியோடு வந்திருக்குது வீடியோவில். நீங்கள் குற்றம் என்ன என்ற அந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த பணம் விழுகுது காரில் இருந்து. அதுக்கு பின்னாடி வர்ற கார்கள்லாம் சர்ரு சர்ரு சர்ருன்னு வேகத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த பணத்து மேலேயே ஏறிட்டு போகுது. இது எந்த நாட்டிலேயாவது நடந்திருக்கா யோசிச்சு பாருங்கள். என்னங்க, முன்னாடி ஒரு இதற்கு ஒரு பிரேக் போட்டு நிப்பாட்டுவோம், அல்லது ஓரத்தை நின்று அதை பார்ப்போம், அதை கவனிப்போம், உதவி செய்வோம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கட்டும், ஒருத்தன் ஒரு வாரத்தில் தற்கொலை செய்யவோ இல்லை ஒரு முடிவுக்கு போட்டோம், அவன் செல்ஃபோனை தூக்கிட்டு அந்த படம் எடுக்க தான் போகிறானே தவிர அந்த மனுஷனை காப்பாற்றுறதுக்கு யாருமே எண்ணிக்கை குறைவு. அப்போது இதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்ன கடைசி காலம், இந்த ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் சோர்ந்து போவார்கள், அன்பில்லாமல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன காலம். நீங்கள் வேகமாக, நீங்கள் எனக்கு அருமையானவர்களே, லூக்காவின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கு லூக் சாப்டர் 21 verse 26, லூக்காவின் புஸ்தகம் 21:26 தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்து விட்டு போன காலம், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம். அது என்ன என்று வாசிக்க கேட்போம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, ஆதலால் பூமியில் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். Men's hearts failing them for fear and for looking after those things which are coming on the earth, for the powers of heaven shall be shaken. பாருங்க, இங்கே பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை கூட அசைக்கிற காரியங்கள், அதைத்தாங்க வானத்தின் சத்துவங்கள் என்று தமிழில் போட்டிருக்கிறாங்க. பரலோகத்துக்காக உழைக்கணும், பரலோகத்துக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விசுவாசி அசைக்கப்படுகிறான். இதே நிலைமையே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நீங்கள் அப்படியே அதற்கு ஒப்பனையாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு சொன்னால், அங்கே ஆண்டவருடைய வாயாய் இருந்து அநேகருக்கு தீர்க்கதரிசியாக இருந்த அந்த ஏசாயாவே அங்கே சோர்ந்து போகிறான்.
அவன் எப்படி சோர்ந்து போய் அழுகிறான் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்ன என்று நீ ஏன் சொல்லுகிறாய்? Why says you Jacob and speak O Israel? யாக்கோபே, நீ ஏன் அப்படி சொல்லுகிறாய்? இஸ்ரவேலே, நீ என்னோடு ஏன் இப்படி பேசுகிறாய்? My way is hid from the Lord and my judgment is passed over from my God. எனக்கு ஒரு நீதியைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய நீதியும் நியாயத்திற்கும் பதில் இல்லாதபடிக்கு ஆண்டவர் காலந்தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு ஏன் அவர் வேகமாய் பதில் செய்யவில்லை? யோசிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கு இதுதான் பரலோகத்துக்காக வாழ்க்கை ஆரம்பித்து இன்றைக்கு என்னால் வேதம் வாசிக்க மாட்டேன், எனக்கு பைபிள் வேண்டாம், எனக்கு சர்ச்சு வேண்டாம் என்று சொல்லுகிறவுடைய நிலைமை. இன்னைக்கு காலையில் ஒரு அருமையான வாலிப தம்பியோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் அப்படித்தான், நானும் சாந்தியும் சாப்பாடு கொடுத்து பேசி கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், நான் நன்றாக ரட்சிக்கப்பட்டேன், நான் நன்றாக ஆலயத்துக்கு சென்றேன், திடீரென்று எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. நான் அன்றைக்கு மனம் பதறி என்னுடைய தம்பியை நான் திட்டினேன். நீ ஏன் இவ்வளோ பெரிய அவமானத்தை நம்ம தாய்க்கு கொண்டு வந்துட்ட, நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்ட, இதுக்கெல்லாம் நீ உயிரோடு இருக்கலாமா? நீ செத்துப்போனா நல்லது, ஏன்டா இப்படி செஞ்சுட்டேன்னு கோபத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவன் தூக்கு போட்டு செத்துட்டான் பிரதர். அதிலிருந்து எனக்கு மனசே போயிடுச்சு. அதிலிருந்து நான் சர்ச்சுக்கு போகிறதில்லை. அதிலிருந்து நான் எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்துருச்சு. நான் சொன்னதுனால தான் என் தம்பி செத்துட்டானோ, நான் கோபத்தில் தானே தம்பி மேலே இருக்கிற பாசத்தினால தானே எரிஞ்சு விழுந்தேன், அவன் மூலமாக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டானே அப்படிங்கிறதுனால தான் நான் அழுதேன். எனக்கு நீதி இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான். எனக்குன்னு ஆண்டவர் ஏன் நீதி செய்யலை, நான் மனசறிஞ்சு எதுவும் பாவம் செய்யலையே. என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய இந்த நீதியை சரிக்கட்டுகிற கரம், துன்மார்க்கருக்கு பதில் செய்கிற கரம், அசுத்த ஆவிகளுக்கு சாபமணி அடிக்கிற கரம் இப்பொழுது கடந்து போகட்டும். அது வரைக்கும் பொறுத்துருங்க, அது வரைக்கும் காத்துருங்க, அது வரைக்கும் உங்களை மறைச்சிக்கிட்டு காத்துருங்க. உன்னை வெளியே கொண்டு வருவாரு. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை நல்ல உதாரணம். இயேசுவை சிலுவையில் அடித்து அன்றைக்கு கல்லறையில் வைத்து பாறாங்கல்ல உருட்டி வச்சு அந்த பாறாங்கல்லுக்கு செயின் போட்டு கட்டிட்டான். அந்த செயினை யாரும் உடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு முத்திரை வேற. யோசிச்சு பார்த்தீங்களா? செத்து போய் உயிர் தெலும்புன்னு சொல்கிறவர் எப்படி கல்லை புரட்டிட்டு வர முடியும்? அவ்வளோ பெரிய வெயிட்டை. அதுக்கு ஒரு செயின் போட்டு ஆணி அடித்து அதுக்கு சீல் வேறு, கவர்மெண்ட்டு 2 போலீஸ்காரன் வேறு, 2 இராணுவ வீரர்கள் வேறு. இயேசு சாமியோட கல்லறைக்கு இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சட்டம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லே சொல்லுவோமாக. முதல் நாளே உயிர் தெழுந்தாரா, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா? சொல்லுங்க சத்தமா. அப்போ நீங்கள் ஏன் முதல் நாளே உயிர் தெழும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பிரச்சனை நடக்குது, இன்னைக்கு ராத்திரி அழுவுறீங்க, உடனே காலையிலேயே அல்லேலூயா வந்து விட்டேன் அப்படின்னு வந்துடணும். உங்களுக்கு பிரச்சனை செஞ்சவன் அங்கே ரத்தம் கக்கி சாகணும், உங்கள் பிரச்சனை செஞ்சவன் அந்த ஊரை விட்டு ஓடிடணும், அல்லது உங்களுக்கு பிரச்சனை செஞ்சவன் அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலே வந்து உங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்னங்க இது? இயேசுவுக்கே உயிர் தெழும்னா 3 நாள் டைம் இருக்குது. அப்போ உங்களுக்கு நீதி செய்யணும்னா ஒரு பிரச்சனைக்கு தக்க 3 நிமிஷமோ 3 நாளோ 3 வருஷமோ ஆகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வருஷமே ஆனாலும் 30 வருஷமே ஆனாலும் வெற்றி உனக்குத்தான் சொல்லிட்டாரே. கைகளை தட்டி கத்திர சோதரிப்போமாக, அல்ல சொல்லுவோமாக. சோர்வை ஜெயிக்க ஒரே வழி, எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். நான் நம்புகிறது அவரால் வரும். அது கால தாமதமானாலும் வரும். அவர் வார்த்தை மாறமாட்டார் என்று நினைப்பவன் தான் ஜெயிக்க முடியும். நேற்று தினம் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதே வசனத்தை ஃபேஸ்புக்கில் மெசேஜாக போட சொன்னார். A quitter cannot wins. A winner never quiets. அல்ல சொல்லுவோமாக, அல்ல சொல்லுவோமாக. ஐயோ என்னால் முடியலை, ஐயோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறவன் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் ஜெயிக்கிறவன்
என்றைக்குமே என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டான், சாதிப்பேன்னு சொல்லுவான். கைகளை தட்டி கத்திர சொத்துருப்பான். நீங்கள் யார், எந்த ரகத்தில் இருக்கீங்க? நீ இயேசு சாமி உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிற உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அல்லே சொல்லுவோமாக. நீ மழையளவு பரிசுத்தத்தோடு வந்து என்னிடத்தில் ஜெபித்தால் மட்டும்தான் நான் கேள்விக்கு பதில் கொடுப்பேன் அப்படி சொன்னாரா? ஏய், உன் பரிசுத்தத்துக்கு குப்பையில் போடுற, அது ஏன் பரிசுத்தத்துக்கு முன்னாடி தூசு. அல்லையிலே சொல்லுங்க. நீ மண்ணான மனுஷன் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட வரும் பொழுது உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கடுகளவு விசுவாசத்தோட வா. அல்லே சொல்லுவோமாக. அல்லே சொல்லுவோமாக. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் come nearer to God with the full faith like a mustard seed, not like a mountain. எனக்கு மலையளவு விசுவாசம் இருக்குங்க. மலையளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்குங்க, நல்லது. அதை வச்சு என்னத்தை சாதிச்சிங்க 30 வருஷத்தில் 50 வருஷத்தில்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கா? இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்குதா? இத்தனை மிஷினரியை தாங்கணும், அத்தனை மிஷினரி தாங்கணும்னு சொல்லி கணக்கு காமிச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நிரப்புனது தான் மிச்சம். வேர் இஸ் ரிவைவல்? அந்த ரிவைவல் வரணும்னா தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மனம் திரும்பணும், இன்னும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தத்தை நாடணும். இல்லைன்னா இப்படி ஓடிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். நம்ம கண்ணில் பார்க்க போகிறது கிடையாது, எழுப்புதலை பார்க்க போகிறது கிடையாது, உடனடி அற்புதங்களை பார்க்க போகிறதும் கிடையாது. உடனடி அற்புதம்னா என்ன? நீங்கள் ஜெபிச்சு முடிக்கும்போது மிஷனரிகளோட வாழ்க்கையை வாசத்தை பாருங்கள். நான் திருமணம் ஆகி ஆன புதுசில் என் மனைவி எனக்கு நிறைய புத்தகங்கள், அப்போல்லாம் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் தான், புத்தகங்கள் தான் டைம் பாஸ். கதை புத்தகங்கள், இப்படி ஆவிக்குரிய புத்தகங்கள் தான் டைம் பாஸ். இன்றைக்கி பூரா எல்லாருக்கும் டைம் பாஸ் எதில் இருக்குது? டிவிலையும் செல்ஃபோன்லேயும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. இன்றைக்கி காலையில் என் பேரை வந்தான், சரி வந்தானே, அவன் குளிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு கார்ட்டூனை போட்டு விடுவோம், டிவியில் போடுவோன்னு டிவியில் போட்டேன். அது பெருசாக தெரியுது. அவன் என்ன, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பணும். யோசிச்சு பாருங்க. டிவியில் போட்டான், நோ தாத்தா, நோ டிவி, அப்படின்னா என்னடா அவன் ஊங்கிறானே பார்த்தா செல்ஃபோனை தூக்கிட்டு செல்ஃபோனில் போட்டு கொடுங்குறான். டிவியில் அதே கார்ட்டூன் தான் ஓடுது, பார்க்குறதுக்கு யாருக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. பாருங்கள், 1.5 வயசு நண்டுவுக்கே கார்ட்டூன் எதில் தான் பார்க்கணுமா சொல்லுங்க? டிவியில் பார்க்கக்கூடாதான், எதில் பார்க்கணுமா? செல்ஃபோனில் அப்படி பக்கத்தில் வச்சு பார்க்கணும். அது ஒரு ப்ரைடு இல்லையே சொல்லுங்கள். இதைத்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு லுக்கு விடுவான் பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம். என் கையிலையும் செல்ஃபோன் இருக்குல்ல. இதைத்தான் வேதம் சொல்லுகிற தற்பிரியராக. இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய இடங்களுக்கு போகும்போது அந்த செல்ஃபோனை தூக்கி வைப்பாங்க டேபிளில் உட்காந்து பேசுகிறதுக்கு முன்னாடி. என்னென்னா அது என்ன ஃபோன்? ஆப்பிள் ஃபோன். இது என்ன ஃபோன்? சாம்சங் ஃபோன். அந்த காலத்துலலாம் பேச்சு அவருடைய கிரியைகளை வைத்து தான் மதிப்பு. இன்றைக்கெல்லாம் எவ்வளவு பெரிய செல்ஃபோன் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் மதிப்பு. காலம் அப்படி போச்சு. ஆனால் ஒன்று, என் ஆண்டவர் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனையோ நீங்கள் வச்சிருக்கிற விலை உயர்ந்த காரையோ நீங்கள் போட்டு கொண்டுக்கிற கோட்டையோ சூட்டையோ பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உன்னுடைய மனதில் இருக்கிற விசுவாசம், உன் மனதில் இருக்கிற பரிசுத்தம், நீ அவருக்காக பண்ண தியாகம், நீ அவருக்காக காத்திருக்கிறத பார்த்து தான் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமாக. இந்த பொல்லாத இந்த ஆபத்து காலத்தில் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது. வானத்தின் சத்துவத்தை போல நிற்க வேண்டிய ஏசாயா இங்கு அழுகிறான். ஐயோ, என் நியாயம் எங்கு ஈடுபடும்? கர்த்தர் ஏன் என்னை மறந்தார் என்கிறான். அதற்கு கீழே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுக்கு, என்னப்பா யாக்கோபே, என்னப்பா இஸ்ரவேலே, என்னப்பா ஏசாயா, என்னை மறந்துட்டான்னு சொல்ற. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லே சொல்லுவோமாக. 28ஆம் வசனம், ஐசியா chapter 40 verse 28 clearly declares 28 and 29. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெறுகிறார். He gives power to the faint
And to them that have no might, he increased the strength. அல்லே சொல்லுவோமாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உன்னை சோர்வு என்கிற அந்த பலவீனத்திலிருந்து உன்னை பிடுங்கி எடுத்து உனக்கு ஒரு புது பலனை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லே சொல்லுவோமாக. இது ஆபத்து காலம்தான். இது முற்றிலும் அன்பு குறைந்து போகிற காலம்தான். இது பண கஷ்டம் இருக்கிற காலம்தான். இது வரங்கள் கிரியை செய்ய முடியாத காலம்தான். வெளியே போய் நற்செய்தி அறிவிக்க முடியாத காலம்தான். ஆனாலும் உன்னை அழைத்த அநாதி தேவன் உனக்காக கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அல்லே சொல்லுவோமாக. தமிழ்ல அநாதி தேவன் போட்டிருக்காரு. காரணம் என்ன? கடவுளுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தில் ஹீ இஸ் ஒரு கிரியேட்டர்னு போட்டிருக்கு. அல்லே சொல்லுவோமாக. ஆமென். அப்போ இன்றைக்கு என் தேவன் முதலாவது உங்கள் உள்ளத்தில் இந்த கடைசி செபத்தில் எங்களோடு சேர்ந்து செப்பிங்க. உள்ளத்தில் அரிச்சு கொண்டிருக்கிற சோர்வு, பலவீனம், ஐயோ நம்மளை காட்டிலும் கடவுள் பக்தி இல்லாத பயந்துட்டு போகிறானே அப்படி நினைக்க வைக்கிற அந்த பலவீனங்கள்லாம் மறைஞ்சு போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதுக்கு காரணம் நீ உன்னையும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் உன்னுடைய நிலைமையும் நீ கடவுள் பக்தி இல்லாதவங்களோட, சர்ச்சுக்கு வராதவங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்கள் யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? மிஷனரிகளோட ஒப்பிட்டு பார்க்கணும், பரிசுத்தவங்க ஒப்பிட்டு பார்க்கணும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். நீ பக்கத்தில் இருக்கிற மனுஷனோட போட்டி போட்டுக்கிட்டு கூடாது. அல்லே சொல்லுவோமாக. அல்லே சொல்லுவோமாக. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு வராதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடுமையாக உழைச்சி அல்லது வேறு விதமாக அடுத்தவனை ஏமாற்றி மையி மாந்திரிகம் வச்சு அவன் பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, புல்ல போல ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுவான். அல்லே சொல்லுவோமாக. அது ஒரு தலைமுறைக்கு மேலே நிற்காது. அல்லே சொல்லுவோமாக. அவங்க சேர்த்து வச்ச சொத்து ஒரு தலைமுறைக்கு மேலே கூட நிற்காது. அவங்க பேரை ஒரு தலைமுறையில் மறந்து போயிடுவாங்க. ஆனால் உன்னுடைய பேரை கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதித்து 1000 தலைமுறை மட்டும் பெயர் பெற வைக்கிறவர். அல்லே சொல்லுவோமாக. அல்லே சொல்லுவோமாக. அல்லேலூயா. அரசியல் எடுத்துக்கொள்ளுங்க. கர்ம வீரர் காமராஜர். அவர் இறக்கும்போது அவர் பாக்கெட்லேயே வீட்டிலே 110 ரூபாயா இவ்வளோதான் இருந்துச்சான். முதலமைச்சராக இருந்தவர், பல முறை இருந்தவர், பல அணைகளை டேம்களை கட்டினவர். ஆனால் அவருக்கு சொத்து இல்லை. ஆனால் அவர் பேர் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது, இனிமேலும் நிற்கும். அல்லையே சொல்லுவோமாக. இது அரசியலுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். அப்போ அதுபோல் தேவனுக்கென்று பரலோகத்துக்கென்று உண்மை முத்தமாக வாழ்ந்த மிஷனரிகளின் பெயரும் தேவதாசர்கள் ஊழியர்கள் பெயரும் ஒரு நாள் அழிஞ்சு போகாது. அல்லே சொல்லுவோமாக. விசுவாசிகளுடைய பேரும் அழிஞ்சு போகாது. அல்லே சொல்லுவோமாக. மிஷனரிகள் ஊழியக்கார், நல்ல ஊழியக்காரோட பேர் என்ன செய்யாது? அழிஞ்சே போகாது. எவன் அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. அது தானாக உள்ளிருந்து வரும். பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் இப்பொழுதும் சொல்லி முடிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு பந்து சொல்லுங்கள், ஒரு பந்து இருக்குது, நல்ல ஏர் ஃபில் பண்ண பந்து, அதில் நோ பஞ்சர், நோ டேமேஜ். இப்போ ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? அந்த பந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்குது அழகா. உடனே இன்னொருத்தனுக்கு கோபம். என்ன செய்கிறான்? அந்த பந்தை என்ன செய்கிறான்? தண்ணியில் மிதக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி வெளியே போடாமல் தான் கையை வச்சு தண்ணிக்குள்ளே அமுக்கிட்டான். இப்போ அண்டாவுக்குள்ளே அல்லது ட்ரம்முக்குள்ளே அமுக்கிட்டான். இப்போ அமுக்குனா மேலே பந்து தெரியுமா? தெரியாது. இப்போ அந்த பந்து உள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கு? அந்த இன்னொருத்தர் அமுக்க கீழே போய்கிட்டே இருக்கு. பாருங்கள், ஒரு நாள் வந்துச்சு, இந்த அமுக்குறான் பாருங்க, இவனுக்கு தண்ணிக்குள்ளேயே கை வச்சதுனால கை மரத்து போச்சு, கை வலிச்சு போச்சு. ஒரு நாள் தான் பந்தை அமுக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாமல் கையை எடுத்துட்டான். அவனுக்கு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இப்போ உள்ள தண்ணிக்கு அடியில் போன பந்து என்ன செஞ்சிச்சு? சர்ன்னு மேலே, தண்ணி மட்டத்துக்கு மேலே, கீழே எத்தனை அடி உள்ள 3 அடி அமைக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி மட்டத்துக்கு மேலே திருவது 3 அடி ஜம்ப் பண்ணி மேலே வந்து என்ன செய்யும்? பொத்துன்னு விழுந்து தண்ணி மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இல்லையா சொல்லுங்கள்? ஏன்? அந்த பந்தில் எந்த துவாரம் இல்லை, அந்த பந்தில் எந்த டேமேஜ் இல்லை, அந்த பந்துக்குள்ளே இருக்கிற காற்று அது வேலையை செய்ய வைக்குது. அல்லையா சொல்லுவோமாக.
அப்போ உங்களுக்குள்ளேயும் நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்தம், விசுவாசம், அன்பு, தியாகம், இந்த நாளை நீங்கள் விடாமல் சாட்சியின் வாழ்க்கையோடு இருந்தீங்கன்னா உங்களை அமுக்கிறவன் கை ஒரு நாள் வலிக்கும், ஒரு நாள் அவன் இல்லாமல் போவான். நீ மேலே கர்த்தருக்காக பறந்து வருவா, இந்த பூமியில் நட்சத்திரத்தை போல ஜொலிப்பா. கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போமாக. இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற எதிரியை யார் தெரியுமா? மனுஷன் கிடையாது, மனுஷன் கிடையாது, சோர்வின் ஆவி. இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த பலவீனமே எது தெரியுமா? அந்த சோர்வுக்குள்ளாகி நீ உம்முன்னு இருக்கும்போது துதிக்க விடாதபடிக்கு உனக்குள்ள எரிச்சலின் ஆவியையும் உனக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகளையும் பேச வைக்கிறான் பாருங்க சாத்தான், அந்த டெம்ப்டர். அந்த சோதனைக்காரனை நீ விரட்டணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதம் அடைய முடியும். அல்லையே சொல்லுவோமாக, அல்லையே சொல்லுவோமாக. மனுஷங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா? கடைசியாக இன்றைக்கி ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நாள் ஒரு ராஜா, அவர் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு, ராஜா போனால் எப்பயும் பணம் வரும்ல, பின்னாடி தங்கம் உள்ள சாக்கு பையில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போனாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரமான இடி, மழை, மின்னல், சூறாவளி, காற்று. எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. சொல்லுங்கள், எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போது மழை அடிக்கிற மழைக்கு ராஜாவுக்கு குளிருது, ஒதுங்கணும், வழி தெரிஞ்சு வீட்டுக்கு போகணும். அப்போ ராஜா அங்கிட்டு தேடி பார்க்குறாரு. காட்டுக்குள்ளே நல்லா கவனிக்கிறீங்களா, இல்லை அரைகுறை தூக்கத்தில் கவனிக்கிறீங்களா? பாருங்கள், ராஜா தேடி பார்க்க அங்கே ஒரு ஓலை குடிசை இருக்குது. சொல்லுங்கள், அங்கே ஒரு ஓலை குடிசை, அந்த குடிசைக்குள்ளே தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒருத்தர் சட்டியில் கூழை ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். இவர் உள்ளே போகிறாரு. போனவுடனே இவர் நினச்சார், ஏன்னா எங்கே போனால் ராஜா உள்ளே நுழைஞ்சவொடனே என்ன செய்வாங்க எல்லாரும்? வாங்க வாங்க வாங்கன்னு வாங்க. இவன் காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த காட்டு மிராண்டி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன், அந்த மழையிலையும் குளிர்லையும் கூழாக்கிட்டு இருக்கிறவன், யார் நீயே? எடுத்த உடனே என்ன சொன்ன? ஓ, யார் நீயே? நான் தாண்டா இந்த ஊர் ராஜா. நீ ராஜா வருதா? எனக்கு என்ன விஷயம் வந்த அப்படி நான் பாருங்கள். இவருக்கு அப்போ தான் வாழ்க்கையே புரியுது. என்னடா எல்லாரும் சார், ஐயா, ராஜா, எஜமானேன்னு கேட்டுட்டு தான் இவன் என்னடான்னா இந்த போடு போடுறானே. சரி, நான் ராஜா, எல்லோரும் வழி தப்பி போயிட்டாங்க, இங்கே உட்காரணும். சரி சரி உட்காரு. எப்படி சொன்னானா? சரி சரி, எப்பா கொஞ்சம் மரியாதையாக பேசக்கூடாதா? ஆமாம், உட்காரு உட்காரு, நானே இங்கே தன்னால் குளிரில் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னானா. அடுத்து, சரி, இப்போ நான் என்ன தந்தா உனக்கு நீ சந்தோஷமாக என் கூட சிரித்து பேசுவேன்? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். உடனே அவன் சொன்னானா, நானே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த ஓலை குடிசையில் உட்காந்துக்கிட்டு, எனக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு வீடு, காசு கிடைச்சா நான் உனக்கு ஐயா சார்னு உனக்கு என்ன செய்வேன்? சொல்லுங்கள், என்ன செய்வேன்? மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு. நான் சரி, ஒன்றும் இல்லாதனால விரக்தியில் வைக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி, இப்போ ராஜா சொன்னானே, என்கிட்ட 100 தங்க காசு இருக்குது. சொல்லுங்கள், எத்தனை தங்க காசு? சரி, உனக்கு 50 தர்றேன்டா அப்படின்னு கொடுத்தாரான். அந்த 50 வாங்கிக்கிட்டு அவன் சொன்னானா, சரி சாப்பிட்றியா அப்படின்னானா. எப்படிங்க? 50 வாங்கிட்டான். 50 தங்க காசை வாங்கின பிறகு என்ன சொன்னானா? சார், ஐயா ராஜா சாப்பிட்றீங்களா ஐயா அப்படின்னு கேட்கல. சாப்பிட்றியா அப்படின்னா, என்னடா அது, என்கிட்ட 50 காசு வாங்கிக்கிட்டு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? ஆமாம், உங்கள்கிட்ட இருந்ததே 100, அதில் பாதி எனக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீ நானும் சமம்டா. சொல்லுங்கள், உங்ககிட்ட இருக்கிற சொத்தும் என்கிட்ட இருக்கிற சொத்தும் சமம், அப்புறம் என்ன உனக்கான மரியாதை அப்படின்னானா. அடப்பாவி, கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் வந்தவன் இப்போ என்ன செஞ்சிட்டான்? அடுத்த நிமிஷம் அவன் மனசு எப்படி மாறுது பாருங்கள், அந்த விரக்தி, அந்த சோர்வில். இப்போ உங்ககிட்ட இருக்க 100, என்கிட்ட 50 கொடுத்துட்டு, அப்போ நீ நான் இப்போ ஈக்குவல் பணக்காரன், இதில் என்னத்தை உனக்கு மதிப்பு கொடுக்கணும்? அப்படி பேசாதடா, நாகரிகத்தை பழகு அப்படி ராஜா சொன்னார். ஆமாம், நாகரிகத்தை பழகி என்ன அப்படின்னு இன்னும் திரும்ப அவன் சோர்வு விரக்தியில் பேசுகிறான். சர்ரா, இந்த என்கிட்ட இருக்கிற 50 நீ வச்சுக்கிறா. சொல்லுங்கள், 50ஐயும் என்கிட்ட இருக்க மீதி இருக்க வச்சுக்க. இப்போ உங்கள்கிட்ட 100 காசு வச்சுக்கிறா அப்படின்னு சொன்னான். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ என்கிட்ட மரியாதையாக பேசுகிறா அப்படின்னா. இப்போ சரி வாங்கிட்டானா. இப்போ என்ன வாங்கிட்டான்? எத்தனை காசு வந்துருச்சு ஏழைக்கிட்ட? ஹலோ, ஏழைக்கு எத்தனை காசு வந்துருச்சு?
100 காசு. அப்போ சொன்னானா, சரி சரி இந்த தட்டில் சோறு இருக்குது, தின்னுட்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறேன், குடிச்சிட்டாங்கண்ணா படுத்து தூங்கு அப்படின்னாண்ணா. அப்போ கூட தட்டு சாப்பாடு டம்ளர் தண்ணி, ராஜா சாப்பிடுங்க அப்படி சொல்லலையா. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு. அப்போ தான் இடுப்பில் கை வைக்கிறார். ஒரு பக்கம் கத்தி இருக்குது, உருவிட்டார். ஏண்டா என்கிட்ட இருக்க 100 பவுன் தங்க காசையும் கொடுத்துருக்கேன், ராஸ்கல் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அப்படி கத்தி உருவிட்டு அடுத்த கை தட்டு பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு எக்காலம் அவருக்கு கையில் வருது. அடடா, இந்த எக்காலம் முதையே எனக்கு ஞாபகம் இல்லையே. இதை ஊதுன என்னுடைய வீரர்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இல்லையே சொல்லுவோமாக. உடனே எடுத்து அந்த காட்டுக்குள்ளே பான்னு எக்காலத்தை ஊதுனாரான். அடுத்த நிமிஷம் காட்டுக்குள்ளே இவன் போன படை தளபதி, ஆயுதப்படை, அந்த படை இந்த படையில் என்ன செஞ்சுட்டான், சத்தம் இருக்கிறதுக்கும் தேகை வந்துட்டான். அந்த எல்லா இராணுவ வீரர்களும் வந்து இவனை போடுறா அப்படின்னாரான். யாரை? காசு வாங்கிட்டு மரியாதை கொடுக்காம, சோறை சாப்பிடு தண்ணியை சாப்பிடுங்க மரியாதை கொடுக்காம இருக்காம பாருங்க, போடுறா அப்படின்னு. அப்பத்தான் சொன்னானா. அப்பத்தான் இவன் என்ன செஞ்சானா, ராஜா என்ன பட்டிச்சிடுங்க, நீங்கள் யாரோ வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் நினச்சிட்டேன் அப்படின்னானா. எப்போ சொல்லுங்க, எப்போ? ஹலோ, எப்போ? எப்போ உயிர் போயிரும்னு வந்தபோது தான் ஆக்ஷனை போடுறான் பாருங்க ராஜா ஏஜமானே. அதே மாதிரி தான் இந்த மனித சமுதாயம். இத்தனை வருஷம் ஆண்டவர் விட்டார். வேலையை கொடுத்தாரு, படிப்பை கொடுத்தாரு, ராக்கெட்டை கொடுத்தாரு, டிவியை கொடுத்தாரு, செல்ஃபோனை கொடுத்தாரு. இதெல்லாம் எங்கள் கண்டுபிடிப்பில் கடவுளாவது பாப்பம்யா அப்படி இருந்தேன். இப்போவா கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை கொடுத்து போட்டார் பாருங்க. நாட்டில் முதலாம் அலை, 2வது அலை, 3வது அலை, இப்போ இருக்கிற அலை. ஏற்கனவே 2 தடுப்பூசி போட்டவங்களுக்கும் வருதியா. இதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு ஊசியில் 2 ஊசி போட்டவனுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்கிறேன், கடவுளே எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க, எங்கள் சர்ச்சை காப்பாற்றுங்க, என் பிள்ளைய காப்பாற்றுங்க. அப்போ மனுஷனுடைய ஆத்துமா எங்கே இருக்குங்க, பெருமை ஆணவம் எல்லாம் எங்கே போகிறது, அந்த மரண வேலை நெருங்கும் போது தான் வருது. சில கேட்குறாங்க, கடவுளுக்கு கரிசனே இல்லைங்க, இல்லைன்னா இப்படி வந்து கொரோனா அனுப்புவாரா? ஏட்டா கொரோனா அனுப்புனது தாண்டா கொஞ்சம் பேர் இப்போ வீட்லையாவது உட்காந்து பைபிள் வாசிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஊரடங்கு உத்தரவு தளர்வு வேற விட்டுவிட்டாங்களா, ஒரு பயலும் மாஸ்க் போடுறதில்ல. அன்றைக்கி ரோட்டில் பார்க்குறேன், மாஸ்க்கை தூக்கி கலட்டி ஹேண்ட்பாரில் தொங்க வச்சுருக்கான், பைக்கில் கண்ணாடியில். போலீஸ்கார் அங்கே வரணும் தெரிஞ்சால் டபக்கு எடுத்து என்ன செஞ்சுக்கிறான், மாஸ்க்கை மாட்டிக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ பயம் இல்லை. கொஞ்சம் மரண பீதி போயிட்ட உடனே மனுஷனுக்கு நான் என்கிற அகம்பாவம் திரும்ப தூக்குது. அப்போ இந்த கதையில் இருக்கிற அந்த காட்டில் கடந்து முட்டாள்தனமாக வாழ்ந்த மனுஷனை போல் நம்ம இருக்கக்கூடாது. மரண நேரத்தில் மாத்திரம் நாம் இறைவனை கூப்பிடக்கூடாது. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் ஆண்டவரை துதித்து சத்திய வசனத்தின்படி ஜெயித்து நாம் வாழ்வோம். கர்த்தர் நீ விரும்புகிறதை உனக்கு தருவார். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. அதனால தான் ஆண்டவர் அந்த தீக்கோழியை நம்மகிட்ட சொன்ன, தீக்கோழி அது ஓடும் சாடும் அது எல்லாம் செய்யும், ஆனால் மனுஷனுக்கு தேவையான பயிரை உண்டு பண்ணி களஞ்சியத்தில் கொண்டு வருவதற்கு அதை என்ன செய்ய முடியாது, அடக்கி பயன்படுத்த முடியாது. அதற்கு முட்டை போட தெரியும், இனப்பெருக்கம் வைக்க தெரியும், ஆனால் அங்கனுக்குள்ளேயே டொப்புன்னு போட்டு சின்ன மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு போயிடும். அது இடுற முட்டையெல்லாம் தீக்கோழியாக மாறி இருந்தால் இன்றைக்கி உலகம் முழுவதும் தீக்கோழி இருக்கும். 1-2 கடவுளுக்கு தப்பிச்சு இதுதான் தீக்கோழின்னு சொல்கிறதுக்கு தான் வருதே தவிர மற்ற முட்டைகளாக என்ன செஞ்சிருது, மிருகங்களால் மிதிக்கப்பட்டு போய் விடுகிறது, நொறுங்கி போய் விடுகிறது. அப்போ அநேகருடைய ஊழியங்கள் தரையிலே போடப்படும் தீக்குருவியின் முட்டைகளுக்கு சமமாக இருக்கிறது. அது வளர்ந்து பெருகி இன்னும் தேசத்தை நிரப்பவில்லை. என் அன்பு சகோதரனை சகோதரியை, விருதாபாயினை விளைக்கக்கூடாது. பயிர்களை அறுத்து கரஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற புத்திசாலியான ஒரு மனுஷனாக நீ இருக்க வேண்டாம். அப்போ தான் சோர்வு வராது. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக.
இது ஆபத்து காலம்தான். துரோகிகளால் வருகிற ஆபத்து காலம், வசனத்தின்படி உண்மையாய் நடக்காத மக்களால் வருகிற ஆபத்து காலம், தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதனாலே நயவஞ்சகமான ஆவிகளை பரப்பி ஒளியின் மக்களையும் கூடுமானால் வஞ்சிக்கத்தக்கதான துஷ்ட ஆவிகள் உலாவுகிற காலம்தான். தேவ பிள்ளையே, நீ யாரையும் பார்த்து ஏமாற வேண்டாம். ஒரே ஒருத்தர் நோக்கி பாருங்கள், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமாக. வேதம் சொல்லுகிற பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிரகாசம் அடைவீர்கள். இயேசு சொன்னார், லூக்காவின் புஸ்தகம் 18:1 சொன்னார், சோர்வுகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லே சொல்லுவோமாக. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எனக்கு 2 தெசலோனிக்கர் 3:13 சகோதரரே, நீங்கள் நன்மை செய்தலே சோர்ந்து போகாதிருக்க வேண்டாம். எபிசியன் சாப்டர் 3:13 எபேசியர் 3:13 சொல்கிறது, நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன், அது உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. அல்லே சொல்லுவோமாக. அல்லே சொல்லுவோமாக. அல்லே சொல்லுவோமாக. எபிரேயர் 12:5 சொல்கிறது, ஹீப்ரூ சாப்டர் 12:5 தெளிவாக சொல்கிறது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் படும்போது சோர்ந்து போகாத. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. அல்லே சொல்லுவோமாக. ஆண்டவர் கடிந்து கொள்வாரா? எஸ். 90 காரியங்களில் உண்மையாக இருக்கிறோம், 91வது காரியத்தில் சோர்ந்துடும். அப்போ என்ன சொல்வார்? 90 காரியங்களில் கீழ்ப்படிஞ்சு என் கிருபையை வாங்கினியே, இந்த 91ல் தோற்று போய் பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் உட்காந்துருக்கிறிய, இருக்கிற அழிவெல்லாம் வந்தால் என்ன செய்வா? அதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு அசுத்தாவி ஒரு இடத்த விட்டு புறப்பட்டு போகுது, அது போய் சுற்றிலும் அலைஞ்சு கடைசியில் தனக்கு இடம் இல்லாதனால புறப்பட்ட வீட்டையே போய் சுற்றி பார்ப்போன்னு வருது. அந்த வீடு இப்பொழுது ஜோடிச்சு பெயிண்ட் அடித்து வெள்ளை அடித்து எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அந்த வீடு எம்டியாக இருக்குது. அந்த வீட்டில் துதி சத்தம் இல்லை, அந்த வீட்டில் நண்டி சத்தம் இல்லை. அப்போ அந்த ஆவி என்ன செய்தான்? அது உடனே தானே உள்ளே நுழையாது, சிங்கிளாக நுழையாது, வெளியே போய் 70 ஆவிகளை கூப்பிட்டு போட்டு வருமா. டே, இது ஒரு பெரிய பங்களா, நான் ஒத்தையில் இருக்க முடியல, வாங்கடா வசதியாக எல்லாரும் சேர்ந்து இருப்போம்னு கூப்பிட்டு வருதான். பிசாசோட குணம் பார்த்தீங்களா? பிசாசோட குணம் கூட ஒரு காலியான ஒரு உடம்பை, காலியான ஒரு மனசை, கடவுளை நம்பாத ஒரு மனசை பார்த்தா தான் மட்டும் சிங்கிளாக வராமல் காக்கா மாதிரி கூட்டமாக வருதான். காக்கா எங்கேயாவது செத்து போன எலி உணவை வச்சுன்னு நினச்சி கா கா கான்னு கூப்பிடும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் என்ன செய்கிறான்? பரலோகத்துக்கு போகிறது அந்த கூட, நான் மட்டும் வருகிறேன், என் மாமியார் வேண்டாம், நான் மட்டும் வருகிறேன், என் மருமகள் வேண்டாம், நான் மட்டும் வருகிறேன், அண்ணனாவது தம்பியாவது, நீ போகவே முடியாது, நான் மட்டும் பரலோகத்துக்குள்ளே போயிடுவேன், நான் மட்டும் நம்பர் 1 இருப்பேன், முடியாது. வேதம் அப்படி சொல்லலை. என் ஆண்டவர் வேதத்தை மீறி ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தயவு செய்து பிறரை பார்க்காதீங்க, பிறரை பார்க்காதீங்க. நம்ம மூளைக்குள்ள மனுஷன் சிந்தனை வரட்டும், இயேசுவோட சிந்தனை வரட்டும். தீக்கோழி மாதிரி சிந்தனை வரக்கூடாது, தீக்கோழி மாதிரி சிந்தனை வரக்கூடாது. வெறும் தலையை மட்டும் மூடிட்டு உடம்பெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் வீக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு. அல்லே சொல்லுவோமாக. ஒரு ரெடி அடித்தானா ஆவிக்குரிய கட்டடம் செதஞ்சு போயிடும். தயவுசெய்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஓடி வருவோம், சோர்வுகளை விரட்டுவோம், ஆண்டவர் நம்ம உயர்த்துவார்.